பராக்கிரமசாலியே, கர்த்தர் வாங்கூட இருக்கிறாரு. நான் சொல்றேன், மறைந்து 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 மறைவிடங்களில் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தருடைய தூதனுக்கு சொல்றாரு, ஜெபிக்கிற ஆராதிக்கிற தேவ சமுத்திர கதறுகிற உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, பராக்கிரமசாலி, கர்த்தர் வாங்கூட இருக்கிறார், கர்த்தர் வாங்கூட இருக்கிறார், கர்த்தர் வாங்கூட இருக்கிறாரு. சத்துரு வஞ்சிக்கிற சத்துரு உன்னை புசிக்க பார்க்கிற அந்த கிரிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிரு, இன்னைக்கு உடைச்சிரு. ஆவியானவர் பேசுறாரு, மண்ணு வேண்டாம், மண்ணு வேண்டாம், இந்த மாம்ச கிரிய வேண்டாம், நீ ஒட்டாய்ப்பாயானா கர்த்தர் எழும்ப பண்ணுகிறான். நீ ஒட்டாய்ப்பாயானா ஒரு பட்டயம் இன்னைக்கு உன் கைகளில் வருகிறது. இது கர்த்தருடைய பட்டயம், இது மற்றவருடைய பட்டயம் அல்ல. இது கர்த்தருடைய பட்டயம். உன்னை பார்த்து தான் ஆவியானவர் சொல்றாரு, பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. கடந்த வாரத்தின் நல்ல செய்திகளை ஆண்டவர் நம்மோடு பேசினார். நல்ல தூத வாழ்க்கையில தொடருதா? எத்தனை பேர் கோடாரி வச்சு வெட்டுனீங்க? திரும்ப அந்த கிருபை வரத்தை தந்தார்ல. அல்லேலூயா. கையில வந்ததுதான். என் கைகளில் வந்து ஒருவன் அதை பறித்து கொள்ள முடியாது. எடுத்து வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசுங்க, உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க, தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த 9வது மாசத்துல இந்த முதல் நாளில் ஆண்டவர் தந்த வாக்கு, ஆண்டவர் தந்த வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. யாரை பார்த்துங்க பராக்கிரமசாலின்னு சொன்னாரு? கிதியோன். அல்லேலூயா. மீதியானியர்கள் அவங்களை ஆட்சி செய்கிற வேளைகளில தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளடிச்சு போகிற நேரத்துல கிதியோன் ஒருவன் மட்டும் ஆளுக்கு சபிமமாய் போரடித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து தீர்க்க சொல்றாப்ல. தீர்க்கதரிசனம் சொல்லி முடிஞ்ச உடனே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே வந்து என்ன செய்றாராம்? உட்கார்ந்தானா. உட்கார்ந்தா பக்கத்துல ஒரு சத்தம் கேக்கு. என்ன சத்தம் கேக்கு? ஒருத்தன் போரடித்து கொண்டிருக்கிறார். ஆளையில் அல்ல, ஆளைக்கு சபீபமா. ஏன்னா ஆளுன்னு சொல்லும்போது களம், கோதுமை களம் வைப்புமே. நம்ம பகுதியில் இப்போ நெல் களத்தை பார்க்க முடியல. ஆனா முன்னாடி இருந்த நாட்கள்ல என்ன உண்டு? அறுப்பு களம் உண்டு தானே? களம் உண்டு. அந்த களத்துல தான் என்ன இருக்கும்? நெல். ரூத்து புஸ்தகத்துல வாசிக்கிறோம், நீ அந்த களத்துக்கு போ. அந்த களத்துல என்ன இருக்குது? கோதுமையும் வார்கோதுமையும் அம்பாரமாய் குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கோதுமைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க இருக்குது? களத்துல இருக்கு. அங்கதான் போர் அடிச்சு எடுக்க முடியும். அப்போ இதுல போர் அடிச்சா எதிரி வந்து என்ன செஞ்சிருவான்? கொள்ளையடிச்சுட்டு போயிருவான்னு சொல்லி ஆலையில் அல்ல, களத்துல அல்ல, களத்துக்கு சபீபமா. நான் அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறேன், பின்புறம். மறைவிடம் ஒண்ணு சொல்லலாம். பின்புறம் யாருக்கும் தெரியாத இடம். மறைவிடம் யாருக்கு தெரியக்கூடாது? சத்துருவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒருவன் மட்டும் துணிச்சலா வந்து அவன் களத்துல போரடிக்கல, களத்துக்கு சபீபமாய், ஆளைக்கு சபீபமாய் இருந்து போரடித்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையில கர்த்தருடைய தூதனானவர் பார்க்கிறாரு, ஒருவன் போரடிக்கிறானே, யாருடா இந்த பராக்கிரமசாலி அப்படி சொல்லி போய் பார்த்தா கிதியோன் நிற்கிறாப்ல. கிதியோனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் வாங்கூட இருக்கிறாரு. நான் சொல்றேன், மறைந்து 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 மறைவிடங்களில் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தருடைய தூதனுக்கு சொல்றாரு, ஜெபிக்கிற ஆராதிக்கிற தேவ சமுத்திர கதறுகிற உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, பராக்கிரமசாலி, கர்த்தர் வாங்கூட இருக்கிறாரு, கர்த்தர் வாங்கூட இருக்கிறார், கர்த்தர் வாங்கூட இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், இது தீர்க்க தரிசன சத்தம். இந்த வார்த்தையை ஆமேன்னு ஏற்றுக்கொள்ளணும், ஆளுகை உண்டாயிரும்.
மறைஞ்சி ஒளிஞ்சி ஜெபிக்கிறல, உன் ஜெபத்தை முடக்க முடியல. ஜெபம் பண்ணாதான் நான் பாதுகாக்கப்பட முடியும், என் குடும்பம் பாதுகாக்கப்பட முடியும் என்று ஒரு எண்ணம் வந்து நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாள, உன்னை பார்த்து தான் ஆவியான சொல்றாரு, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் சொல்றாரு, வேதம் சொல்லுது, கர்த்தர் எங்களோடு இருந்தா இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுது? நான் ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்றேன், என்ன பார்த்து இப்படிப்பட்ட நல் வார்த்தையா அப்படின்னு கேட்ட உடனே ஆமே கர்த்தருடைய தூதன் சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானேர முறியடித்து ரட்சிப்பா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தின் இணைச்சில மறுதளிக்கல, உன்னை அனுப்புகிறது நாதான், உன்னை அனுப்புகிற நாதான், உன்னை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை தருவேன், பராக்கிரமசாலி நீதான். அல்லேலூயா. காலையில சொன்னேன், எரேமியா 20:11 எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இங்க சொல்றாரு உன்னோடு இருக்கிறாரு, அங்க சொல்றாரு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய கண்ணு யாரை தெரியுமா தேடுது? ஜெபிக்கிறவனை தேடுது, போரடிக்கிறவனை தேடுது. வேதம் சொல்லுது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக, உன் வாய் கட்டப்பட முடியாது, உன் கைகளை கட்ட முடியாது. காரணம் கர்த்தர் தான் உன்னை ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து ஆவியான சொல்றாரு, பராக்கிரமசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நல் வார்த்தைகளை ஆண்டவர் என்னோடு பேசின நல் வார்த்தைகளை நீங்க சொல்லி நான் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புறேன். இவரு சில அடையாளம் கேட்கிறாரு, நீர் கூடவே இருக்கணும். ஓகே, நான் வருமட்டும் இருக்கணும், இருக்கிறேன் அப்படி சொன்னா 19ஆம் வசனத்தில் சொல்ல போது, ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலை புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி, கொஞ்சம் போருங்க, ஒரு வெள்ளாட்டு குட்டி இதை அறுத்து அதை சரி பண்ணி அதை சமைச்சிட்டு வர்றார். ஒரு மரக்கால் அப்படிதானே போட்டிருக்கு. மாவு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு ஆட்டுக்குட்டியை சமைக்கணும், ஒரு மரக்கா புளிப்பில்லாத அப்பத்தை சொன்னோம் அப்படின்னா, நம்ம இப்போ 6 பிடியா, 6 பிடி, இப்போ நம்ம சொல்ற மாதிரி சப்பாத்தின்னு வைப்போமே, சரிதானா? 6 பிடி 6 கிலோ எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இவ்வளவு நேரமும் பராக்கிரமசாலிக்காக ஒருவர் காத்திருக்கிறாரு. ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைய, நீ தான் காத்திருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல இல்ல இல்ல, உனக்காக ஒருவர் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் உன்னை அனுப்புனார், அவர் தான் உன்னை ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியம் புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அப்புறம் அவரு இதுல வச்சு இதுல ஆனந்த ஊத்துங்கிறாரு. கற்பாறையில இருந்து என்ன வந்துச்சான்? அக்கினி வந்துச்சான். இப்ப திரும்பி தூதனானவரை பார்த்தா, தூதனானவரை என்ன செய்யல, காணல. அப்ப சொல்றான், ஐயோ கர்த்தராகிய ஆண்டவரை நான் கர்த்தருடைய தூதனே முகமுகமாய் கண்டேன். இந்த வார்த்தை வந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருது, உனக்கு சமாதானம், நீ பயப்படாத, நீ சாவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை கண்டவன் ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியாது. நல் வார்த்தை வருது, உனக்கு என்னது? சமாதானம், நீ பயப்படாத. பயம், அவ்வளவுதான். செத்துருவோமோன்னு பயம், பயந்து போயிருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ சாவதில்லை, நீ பயப்படாத, உனக்கு சமாதானம். அல்லேலூயா.
சமாதான வாழ்த்தை சொல்லி சில திட்டங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரு. திட்டங்களை கொடுத்துட்டு இன்னும் அவனுக்கு பயம். கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி எப்போ வெட்டினாரு? ஆமா, ஏன்னா பயந்ததுனால தான் இரவுல போய் அதை செய்தாரு. இரவு போய் வெட்டினாரு. இன்னும் அவனுக்கு என்னதான்? பயம்தான். ஜனம் திரளா வந்துட்டாங்க. பயமும் நடுக்கமும் திகிலும் ஓடினான். அதுல ஒரு கூட்டம் இணைஞ்சிட்டு ஓடிட்டு தண்ணீர் பக்கத்துல போய் அங்க நின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு கூட்டம் ஆண்டவர் பிரிச்சு வச்சாரு. இப்ப எவ்வளவுதான் இருக்குது? 300 பேர் தான். ஆண்டவர் சொன்னா, இந்த சின்ன கூட்டம் போதும்டா, நீ இந்த சேனையை முறியடிக்க. கடற்கரை மணலை போல திரளாய் கூடியிருக்கிறாங்க மீதியானி சேனை. இந்த சேனையை முறியடிக்க, நீ ஜெயிக்க இந்த கூட்டம் போதும்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் வாசிங்க. ஆமென், ஆமென். ம் 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 ஆமென், அல்லேலூயா. எங்க இருந்தவன் சொன்ன? ஆளைக்கு சபிமமா. பின்னாடி இருந்தவன, மறைவிடத்துல இருந்தவன ஆண்டு சொல்லாரு, முன்னாடி வைக்க போறேன். இந்த மாசத்துல ஆண்டு உங்களோடு பேசுறாரு. இதுவரை நீ எங்கேயோ பின்னாடி இருந்த ஒன்ன கர்த்தர் முன்னிலையில நிற்பாட்ட போறாரு. நீ முன்னிலையில நிற்க போற. பரிசுத்த ஆவியான உன்னோடு பேசுறார். பராக்கிரமசாலியே, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, எங்கேயோ மறைவிடத்தில் அல்ல, நீ முன்னாடி நிற்கிற தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. சொல்ல, எல்லாரும் தூங்குற வேளையில நடு ஜாமத்துல எழும்பி ஜெபிக்கிறல்ல, கர்த்தர் ஒன்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்க வைக்கும்படி? முன்னாடி நிப்பாட்ட போறாரு. பின்னாடி அல்ல. பின்னாடி இருந்தவன் தான், மறைவிடத்துல ஆளுக்கு சமீபமா இருந்தவன் தான். ஆனா அவனைத்தான் கர்த்தர் அழைச்சு முன்னணையில வைக்கிறாரு. என்னைக்குமே இயேசுவின் பிறப்பு பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உனக்கு அடையாளம். ஆண்டவர் முன்னாடி இருந்தது போல உன்னை எங்க வைக்கிறாரு தெரியுமா? முன்னாடி தான் வைக்கிறாரு, பின்னாடி அல்ல. இன்னும் சொல்லுவேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் எல்லாரை விட உனக்கு முன்னிலையில் நிற்கும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு பேசுற சத்தியங்கள், இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களை வலுவூட்டட்டும், உங்களை தைரியப்படுத்தட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் சொல்றாரு, பயப்படுறியா அப்படின்னா ஒரு காரியம் செய். அடையாளம் கொடுத்தாச்சு, இன்னும் பயம் தீரல, இன்னும் நம்பிக்கை வரல அப்படின்னா ஒண்ணு செய். நீயும் உன் பூராவும் வேலைக்காரனும் அந்த பாளையத்தின் முன்னணிக்கு போ. 11 வாசிங்க. அதுல 7:11. 7:11. ஆமென். எங்க போனாங்க? முன்னணியில். அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். நல்லா புரியணும், நல்ல இந்த சத்தியத்துக்குள்ள வரணும். அங்கே என்ன பேசுகிறார்கள்? யாரியா? சத்துருக்கள், ஜாமம் காக்கிறவர்கள். நான் சொல்றேன், முன்னணியில கிதியோனை வைக்க போறாரு. ஒன்னை எங்க வைக்க போறாரு? பின்னாடி இருந்த மறைவிடத்துல சமீபமா இருந்த ஒன்னைத்தான் எங்க வைக்க போறாரு? முன்னாடி வைக்க போறாரு. நீ இன்னும் பயப்படுறியா? அவங்க என்ன பேசுறாங்க கொஞ்சம் கேளு. பேச்சு புறம் உன்னை பத்தி தான் இருக்கும். பேச்சு புறம் உன்னை பத்தி தான் இருக்கும். பேச்சு புறம் உன்னை பத்தி தான் இருக்கும். உன்னை பத்தி பேசுறாங்களா? உன்னை பத்தி தவறா பேசுறாங்களா? நன்மையா பேசுறாங்களா? கர்த்தர் உன்னை முன்னாடி வைக்கிறதுக்கு இதுதான் அடையாளம். ஹல்லேலூயா.
அவர்கள் இன்னும் முன்னணிக்கு வந்து ஆண்டவர் சொன்னதின்படியே என்ன சொன்னாங்க? கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சொல்லி பானையை அடிச்சு உடைச்சேன். இன்னைக்கு தான் உடைக்க போறேன். என்னத்தை உடைச்சாங்க? என்னத்தை உடைக்க சொன்னாரு? உட. இன்னைக்கு பானைய உட. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொல்லு. ஆமே, எதிரிகள் சங்கரிக்கப்படுவார்கள். கர்த்தரோன முன்னாடி நிப்பாட்டினதான் திரும்ப பின்னுக்கு தள்ளுகிறவள் அல்ல. உட. எதை உடைக்க போற? மண்ணு. பானை என்ன? மண்ணு. இந்த மண்ணை ஆகாரத்துக்கு எதுக்கு ஆகாரமா கொடுத்தாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை சில சர்ப்பங்கள் மண்ணை நக்கிறதுக்கு வருது. இந்த மாம்சத்தை உடைச்சிரு. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொல்லி அறிக்கையிட உடா. நீங்க உடப்பேன கர்த்தர் எழுப்புவாரு. சில மாம்சத்தின் கிரியைகள், சில அசுத்த கிரியைகளை உடைச்சிரு. எனக்கு வேண்டாம். ஷாகாபாரா காத்துனா சத்ரு வஞ்சிக்கிற சத்ரு உன்னை புசிக்க பாக்குற அந்த கிரிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிரு. இன்னைக்கு உடைச்சிரு. ஆவியான பேசுறாரு, மண்ணு வேண்டாம், இந்த மாம்ச கிரிய வேண்டாம். நீ ஒட்டாய்ப்பாயானா கர்த்தர் எழும்ப பண்ணுகிறான். நீ ஒட்டாய்ப்பாயானா ஒரு பட்டயம் இன்னைக்கு உன் கைகளில் வருகிறது. இது கர்த்தருடைய பட்டயம், இது மற்றவருடைய பட்டயம் அல்ல. இது கர்த்தருடைய பட்டயம். ஸ்தோத்திரம். கோலியாத்தின் பட்டயம் ஒரு தாவீது வந்தது போல கர்த்தரின் பட்டயம் உன் கைகளில் வரப்போகுது. உடைக்க ஆயத்தமா? மண்ணை உடைக்க ஆயத்தமா? சத்துருக்கு விரும்பினது அது, சத்துருக்கு பிடிச்சது அது. அதுதான் உடைச்சிரு. வேண்டாம். மாம்சத்து கிரியா மரணம், மாம்ச சிந்த மரணம். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்து சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. வேண்டாம், போதும். உடைச்சிரு. இன்னைக்கு ஆவியான பேசுறாரு, உடைச்சிரு. வேண்டாம் மகளே, வேண்டாம் மகனே, உடைச்சிரு. ஒரு பட்டயம் கைகளில் வருகிறது. ஆமே, போன வாரத்தில் ஆவியான பேசினாரு. திரும்ப கோடாரி உன் கைக்கு வந்துச்சு. அது எவனோ ஆமே இரவலாய் கொடுக்கப்பட்ட ஒரு கோடாரி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பட்டயம் உன் கைகளில் வரணுமா? உடைக்க வேண்டியதை உடைச்சிரு. இன்னைக்கு கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறட்டும். விருதாவா உன் கையில பட்டயத்தை கத்த தரல. விருதாவா இந்த பட்டயத்தை உன் கையில தரல. விருதாவா இந்த பட்டயத்தை உன் கையில தரல. சத்துருவின் கிரிகளை அழிப்பதற்காகவே இந்த பட்டயம் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் சபைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அழிப்பதற்கு இந்த பட்டயம் உன் கையில் வருகிறது. இது அனுபவி. கர்த்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம். அறிக்கை. கர்த்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயம் அன்னைக்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு சொல்லு, கர்த்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம். கர்த்தரை அறிக்கை செய். இந்த ஆளுகை மேல வருகிறது. இருளின் பிடியில இருக்கிறவர்களை விடுவிக்க முடியாது. அந்தகார பிடியில இருக்கிற விடுவிக்க முடியாது. இதோ பட்டயம் கைகளில். இதோ பட்டயம் கைகளில். ரகதனா சந்தனா லதனா. எஸ் ராகா மாசே. மாம்சத்தை நம்பாத, மாம்சத்துல பெருமை பாராட்டாத. அதை உடைச்சிரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும். வஞ்சிக்கிற கிரியைகளை உடைச்சிரு. கர்த்தருடைய பட்டயம் இன்னைக்கு உன் பட்டயமா மாறட்டும். கர்த்தருடைய பட்டயம் உன் பட்டயமாய் மாறட்டும். கர்த்தருடைய பட்டயம் உன் பட்டயமாய் மாறட்டும். என் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமா மாற அப்படி சொல்லாத. கர்த்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம். நான் நம்புறேன், இந்த ஆராதனைக்கு பிற்பாடு உன் கைகளில் பட்டயம் இருக்கிறதுனால உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற மீதியானியரின் சேனையை முறியடிப்ப.
மீதியானின் சேனையை முறியடிப்ப. மீதியானின் சேனை முறியடிக்கப்படும். உன்னை கொள்ளடிக்கிற, உன் சுதந்திரத்தை திருடுகிற, எல்லாவற்றையும் முறியடிக்கிற ஒரு பட்டயம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. முறியடி 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 முறியடி. சின்ன பின்னமாய் சிதறடித்து ஆமை கூக்கிட்டு ஓடும்படியாய் ஓ கர்த்தரின் பட்டயம் இன்னைக்கு உன் கைகளில் கொடுக்கப்படுகிறது. அப்படியே முழங்கால் போடுறியா, முழங்கால் போடுறியா? இந்த பட்டயத்தை உன் கைகளில் இன்னைக்கு கத்த தாராரு. எஸ் 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 எஸ். ஷால்பாரா ஷால்பாரா ஹதனா சியால்மனா தியால்மனா. எஸ். மண்பானையை உடைச்சி கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம்னு சொன்ன போது ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுல்ல. இன்னைக்கு அதே அனுபவம். எஸ் எஸ். ஒன்னதான் கர்த்தர் பராக்கிரமசாலியேன்னு அழைக்கிறாரு. ஓ பராக்கிரமசாலின்னு அழைக்கிறார்னா உன் கைகளில் பட்டயம் வருவது உண்மை. உடைச்சிரு மண்ண, உடைச்சிரு மண்ண. இதோ பட்டயம் உன் கையில் வருகிறது. இதோ ஒரு பட்டயம் உன் கைகளில் வருது. அந்தகார கிரியைகளை, ஓ உன் குடும்பத்தை சேதப்படுத்துகிற, மீதியானின் சேனையை முறியடிக்கிற ஒரு பட்டயம் உன் கைகளில் கொடுக்கப்படுகிறது. ஷல்பாரா கடதான ஷம்பனா பௌரி யாம்பனா. எஸ் எஸ். அனுபவி. கைகளில் பட்டயம், கைகளில் பட்டயம், கைகளில் பட்டயம், உன் கைகளில் பட்டயம். இதோ உன் கைகளில் பட்டயம். ஓ ஷால்பாரா தியால்மனா. மண்ணை உடைச்சிட்டியனா, மண்ணுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருக்கு இடம் கொடுப்பாயானா, இதோ ஒரு பட்டயம் கைகளில் வருகிறது. கர்த்தர் ஒன்ன பார்த்தா சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஷால்பாரா. எஸ் எஸ். நான் சொல்றேன், இந்த பட்டயத்துல சில நேரங்கள்ல தீ பொறி எழும்பும். இந்த பட்டயத்துல தீ பொறி எழும்பும். மண்ணை உடைச்சிரு. ஓ பட்டயத்துல தீ பொறி எழும்பட்டும். பட்டயத்துல தீ பொறி எழும்பட்டும். பட்டயத்துல எஸ் எஸ் எஸ். ஷகட தீகட ரகட தீகட ரகட ரனா. கர்த்தரின் பட்டயம், ஏன் பட்டயம்? கர்த்தர், நான் சொல்றேன், கர்த்தரின் பட்டயம், உன் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். இதோ இதோ ஒரு பட்டயம், கூர்மையாக்கப்பட்ட ஆயுதம். இதோ புதிதும் கூர்மையான பற்கொலை எந்திரமாய் ஒரு பட்டயம் கையில் வருது. ஒரு பட்டயம் கையில் வருகிறது. ஜீசஸ் ஜீசஸ். அனுபவி. Yes. Yes. Oh. நடு ஜாமத்தின் துவக்கத்தில் எழுப்பி செபிக்க வைக்கிறார்ல, செபிக்க வைக்கிறார்ல. நீதான் அந்த பராக்கிரமசாலி, நீதான் அந்த பராக்கிரமசாலி. தூங்க முடியல, செபிக்க பண்றார்ல. நீதான் பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த தீ பொறி நீதான், அந்த தீ பொறி நீதான், அந்த தீ பொறி நீதான், அந்த பொறியை வெளிப்படுத்துற தீ பொறி நீதான். ஷல்பா ரகதன சாந்தனா. எஸ் எஸ் எஸ். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கலான்னு விரும்புறேன். தேவாவியான நாமத்திலே பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். எங்க குடும்பத்துல ஒரு நண்பர் இருந்தார். இப்ப இல்ல, அவரு ஆண்டவர் அறியாதவர். என் குடும்பத்துல சொன்னாலும் தெரிஞ்சிடும். நாங்க அவரை தாத்தா தாத்தான்னு தான் கூடுவோம். அவரு எங்களை பேரையாண்டி பேரையாண்டி பாரு. அவரு சைக்கிள்ல தான் வருவாரு, சைக்கிள்ல வருவாரு. ஆனா சைக்கிள்ல முன்னாடி இத்தாம்பரிய நீளம், என் கை நீளம் இருக்குங்க. அருவா
இப்படி அருவா இப்ப முடியல. அந்த அருவா எப்பவும் பல 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 பலன்னு இருக்கும். எங்களுக்கு எடுக்க ஆசையா இருக்கும், எங்களை எடுக்க விட மாட்டார், தொட விட மாட்டார். அப்ப நான் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். சின்ன பிள்ளைல பார்த்தது ஆவியான நினைப்புற்ற சொல்றேங்க. பட்டயம் அவருடையது. அவரு சொல்லுவாரு, இந்த பட்டயத்துல தீ எழுமுன்னு. பட்டயத்துல தீ எழுமுமா? தாத்தா எங்களுக்கு செஞ்சு காமிங்க தாத்தா, நாங்க அதை பார்க்கணும் தாத்தா. கொண்டா, தீப்பெட்டி வச்சிருக்கியா? ஏன்ட இல்ல, அவன்ட இருக்கா? கொண்டா. தீப்பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருக்கிற குச்சை மட்டும் எடுப்பாரு. பா, நான் வச்சுக்கோ வான் தீப்பெட்டி. இப்ப பாரு, இந்த குச்சையும் இந்த பட்டயத்தையும் உரசுனா எப்படி தீப்பிடிக்கு பாரு மாதிரி. எங்களுக்கு ஆச்சரியம், இது எப்படி தீப்பெட்டியில உரசுனா தீப்பிடிக்கும், பட்டயத்துல உரசுனா எப்படி தீப்பிடிக்கும் அப்படின்னு ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவரு லேசா அப்படி உரசுவாரு, குப்புன்னு தீப்பிடிக்கும். ஓ, தீக்குச்சி நீனா, பட்டயம் அவர்தா. ஓ, நீ அவர் உரசுனா தீ பிடிக்குது, தீ பிடிக்குது. எஸ், தீ பொறி, தீ பொறி பட்டயத்துல எழும்புது, பட்டயத்துல தீ பொறி எழும்புது. ஓ, பட்டயத்துல தீ பொறி, தீ பொறி, தீ பொறி. இது அனுபவி. எஸ், உன் பட்டயத்துல தீப்பொறி எழும்புது. தேவனுடைய பிள்ளையே, உன் பட்டயத்துல தீப்பொறி எழும்புது, உன் பட்டயத்துல தீப்பொறி எழும்புது. இது கர்த்தருடைய பட்டயம். உன் கையில வந்துட்டு நீ தான் குச்சி ஓரசு பிடிச்சிரும். எப்போது அவருடைய பட்டயம் கூர்மையா இருக்கு, சார்பா இருக்குது, பளபளன்னு மின்னுது. இந்த மின்னுகிற இந்த பட்டயத்தோடு உன்னை உரசிட்டீனா தீ பிடிச்சிரும், தீ பிடிச்சிரும். எத்தனுடைய வாழ்க்கை தீ பிடிக்குது, தேவனுடைய அக்கினி பிடிக்குது. பொறி கிளம்பு. ஓ, ஷல்பா ரதனா ஜியால்மனா தியால்மனா. கத்தரின் பட்டயம் வந்திருக்குது வாமத்தில. கத்தரின் பட்டயம் உரசிரு, உரசிரு. கத்தரின் பட்டயம் உன்னுடைய மாறட்டும், உன்னுடைய மாறட்டும். இதோ 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 அனுபவி, இதோ அனுபவி. ஒரு பட்டயம் உலாவி வருகிறது, ஒரு பட்டயம் வருகிறது வா மேல. ஆபா லா ரா கா பௌ திரா திரா துரா லாபா. எஸ் எஸ், எங்க பயந்து கொண்டிருந்தியோ அதே இடத்துல நீ நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு பட்டயத்தை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருகிறார். எஸ், ஷகட திகட ரமன சந்தனா லௌர் யம்தர தராஸ் யால்மனா ரகடதனா திகல்மனா ஜியால்மனா ராபு. உன் கைகளில் ஒரு பட்டயம். அனுபவி, அனுபவி, அனுபவி. உன் கைகளில் ஒரு பட்டயம், உன் கைகளில் ஒரு பட்டயம். பராக்கிரமசாலி நீதான், நீதான் அந்த பராக்கிரமசாலி. இதோ பட்டயத்தை பிடிச்சுக்கோ, இதோ பிடிச்சுக்கோ. உன் கையில் அந்த பட்டயம். எஸ், ரைட் நவ. ஓ, இதோ 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 ஒரு பட்டயம் உன் கையில, இதோ ஒரு பட்டயம் உன் கையில, இதோ ஒரு பட்டயம் உன் கையில. ஓ, அனுபவி. எஸ் எஸ் எஸ், குடும்பத்து உரமாய் போராடுகிற அந்தகார கிரிகளை முறியடிக்க முடியாத ஒரு பட்டயம். எஸ், ஃபயர் 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 ஃபயர். ஓ, பட்டயத்தை அனுபவி. ஃபயர் ரைட் நவ. எஸ் எஸ், இதோ இதோ பட்டயம் கையில, இதோ ஒரு பட்டயம் கையில. எஸ் எஸ், ரைட் நவ. இதோ பட்டயம், பட்டயம் கையில, பட்டயம் கையில. அனுபவி. ஃபயர் ரைட் நவ. ஷல்பர கடதனஸ்யா ரிகல்மனா. அனுபவி, அனுபவி பட்டயத்தை. ஃபயர். எஸ். ஓ, ரகட திகடதனஸ் யால்மனா. கர்த்தரின் பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறட்டும். கர்த்தரின் பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறட்டும். கர்த்தருடைய பட்டயம் உன் பட்டயமாய் மாறட்டும். கர்த்தருடைய பட்டயம்.
அக்கினி பொறி எழுமட்டும், அக்கினி பொறி எழுமட்டும். பட்டயத்தில் இருந்து இது கர்த்தருடைய பட்டயம், இது கர்த்தருடைய பட்டயம், இது கர்த்தருடைய பட்டயம், இது கர்த்தருடைய பட்டயம். அக்கினி பொறி எழும்பும். ஷாலா ராகாமா உரியாம்தாரா வீகடதனா ஜியால்மனா ராபூர் யாம்தானா அல்பார கடதனா ஜேமா யாம்தானா. யாஸ் 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 யாஸ். பட்டயம் கையில வருது, பட்டயம் கையில வருது, பட்டயம் கையில வருது, பட்டயம் கையில வருது. இதோ 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 கர்த்தருடைய பட்டயம். இது இது கர்த்தருடைய பட்டயம், இது கர்த்தருடைய பட்டயம். அனுபவி அனுபவி அனுபவி. சந்தார பௌதுனா கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கையில. ஓ கையில கர்த்தருடைய பட்டயம் இருக்கு, ஓ கர்த்தருடைய பட்டயம் கையில இருக்கு, ஓ கையில கர்த்தருடைய பட்டயம் இருக்கு. இதோ இதோ அனுபவி, இதோ அனுபவி. இது கர்த்தருடைய பட்டயம், இது கர்த்தருடைய பட்டயம். உனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பட்டயம். ரா கா பா லா ரா தூரபாலா தூரபாலா ரகடதனா சந்துனு லௌர் யாம்தார தரா ஜேமௌர் யாம்தானா. எஸ் எஸ் Jesus name, Jesus. உன்னை குறிச்சு பேச்சு நடக்கா. நீதான் பராக்கிரமசாலி. உன்னை குறிச்சு பேச்சு நடக்கா. நீதான் பராக்கிரமசாலி. நீதா 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 நீதா. Shakabalara. Yes. Shalmana. Thalmana. Ragadadana. Yes. கொஞ்சம் காமணிங்க, கொஞ்சம் காமணிங்க. ஒரு ஸ்டக்கு, ஒரு குச்சி, ஒரு கம்பு, ஒரு பரம்பு என் கைகளில் இருக்கிறது. என் தோற்றம் மாறிட்டு, என் தோற்றம் மாறிட்டு. இது கைகளில் இருந்ததுனால இது என்ன மாத்திட்டு, இந்த பரம்பு என் தோற்றத்தை மாத்திட்டு, என் நடைய மாத்திட்டு, என் பார்வையை மாத்திட்டு. ஓ எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. கர்த்தரின் பட்டயம் கைகள்ல, கர்த்தரின் பட்டயம் கைகள்ல. இந்த பட்டயம் மாத்துது, இந்த பட்டயம் மாத்துது. இந்த கர்த்தருடைய வேதம், இந்த கர்த்தருடைய வேதம் ஆகிய பட்டயம் உன் கையில இது ஒண்ண மாத்தும். எஸ், கர்த்தருடைய பட்டயம் ஆகிய வசனம் உன் கையில கொடுக்கப்பட்டாயிட்டு. நான் சொல்லுவேன், இந்த வசனமாகிய பட்டயம் உன் தோற்றத்தை மாற்றும், உன் நடைய மாற்றும், உன் பார்வையை மாற்றும், உன் பேச்ச மாற்றும். நீ மண்ணுதான், ஆனா இனி மண் அல்ல, நீ தேவனுடைய சாயல். ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஆவியானவர் தர்ற கர்த்தருடைய வார்த்தை. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. யாருங்க இந்த மண்ணானவன்? முந்தின ஆதாம். அவன் மண்ணினால் செய்யப்பட்டதுனால மண்ணுக்கு பலன் உண்டா? மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆனா அதிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. பிடிச்சுக்க பிடிச்சுக்க பிடிச்சுக்க. நீ வானத்துக்குரியவன், நீ பல்லவத்துக்குரியவன், நீ பல்லவத்துக்குரிய பிள்ளை. ஓ ரா பா ஹா தா ரா தா ரா. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? ஆரம்பத்தில் சொன்னதா, மண்ணானவர்களுக்கு மரணம் உண்டு, வானத்துக்குரியவர்களுக்கு மகிமை உண்டு. புரியுதா? விளங்குதா? மண்ணானவர்களுக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படல, என் பாவம் மன்னிக்கப்படல, பிதா குமாரன்
பரிசுத்தாவி நாம ஞானஸ்நானம் எடுக்கல, பரிசுத்தாவி பெறல, நீ மண்ணானவன், உனக்கு மரணம் நிச்சயம். தேவனால் பிறந்தவன், வானத்துக்குரியவன், அவனுக்கு மரணம் இல்ல, மகிமை உண்டு. தேவனுடைய பிள்ளை, உனக்கு மகிமை உண்டு, உனக்கு மகிமை உண்டு, உனக்கு மகிமை உண்டு. ஏன்னா அவர் மகிமைப்பட்டிருக்கிறார், அவர் மகிமைப்பட்டிருக்கிறாரு. உனக்கு மகிமை உண்டு, உனக்கு மகிமை உண்டு. மரணம் என்பது உறவை பிரிக்கிறது. தகப்பனுள்ள உறவை பிரித்தது இளையகுமாரனுக்கு, அதான் மரணம். கத்த சொல்ல உனக்கு மகிமை உண்டு. பட்டயத்தை பிடிச்சிருக்கல, வானத்துக்குரிய உனக்கு மகிமை உண்டு, மகிமை உண்டு, மகிமை உண்டு. கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்தவனுக்கே ஒரு மகிமை இருந்தா, கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்தவனுக்கு மகிமை கிடையாதா? மகிமைக்கு மேல மகிமைய நீ சுதந்தரிக்கும்படி ஒரு பட்டயம் உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எஸ், ஒன்ன மாற்றுது இந்த பட்டயம், இந்த வார்த்தை ஒன்ன மாத்துது. அது மட்டுமல்ல, சத்துருவை சங்கரிக்கிறது, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறது. மீதியானியர்கள் உன்னை அழிக்க முடியாத அளவுல, உன் உடைமைகளை கொள்ளையடைய முடியாத அளவுல அன்னைக்கு சங்கரிச்சது போல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கலான்னு விரும்புறேன். கிதியோனியை பற்றிய கர்த்தருடைய வார்த்தை புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர்ல விசுவாச பட்டியல்ல அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. 32 வாசிக்கலாமா? 11 எபிரேயர் 11:32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இது தீர்க்க தரிசன கர்த்தருடைய வார்த்தை. அதான் முதலே சொன்னேன், உன்னை குறித்து ஆமென் நான் என்ன சொல்லுவேன்? ஒரு கேள்விக்குறி. முதல்ல யாரெல்லாம் போட்டிருக்கு? கிதியோன். கிதியோனே, உன்னை பத்தி நான் சொல்லணும்னா என்ன கிடையாதான்? விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. உன்னை பத்தி சாட்சி, உன்னை பத்தி ஆமே ஸ்தோத்திரம் அறிக்கை சொல்வதற்கு அநேகருக்கு காலம் போதாது. அப்பப்போ லைட்டா டச் பண்ணுவாங்க. இவர்களா? அவர்கள் கர்த்தருடைய பட்டயத்தை உடையவர்கள், அவர்கள் சத்துருவின் கிரியைகளை அழித்தவர்கள், விசுவாசம் உடையவர்கள். விசுவாச பட்டியல்ல கிதியோன், பாராக், சிம்சோன், தாவீது, ஓ ஸ்தோத்திரம், சாமுவேல், இவர்களை பற்றி விவரமாய் சொல்ல வேண்டுமானா காலம் போதாது, காலம் போதாது, காலம் போதாது. உன்னை பத்த சாட்சியாதான் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பலசாலியா பராக்கிரமசாலியா அழைச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். காலம் போதாது. சாட்சி அறிவிக்க, உன்னை குறிச்சு சாட்சி விளங்கும், ஏற்ற காலம் விளங்கும். இவனுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. நான் சொல்லுவேன், அந்த எல்லை எல்லாம் உன்னுடைய பேச்சா தான் இருக்கும். கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பராக்கிரமசாலியா. கொஞ்ச நேரம் ஜெபம் நல்லா மறைஞ்சு ஸ்தோத்திரம் பின்புறத்துல மறைவிடத்துல ஆளுக்கு சபீபமா உன்னை கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. உன் கைகளை பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இதான் பட்டயம். இதுக்கு மேலான பட்டயம் வேற ஒன்றுமே இல்லை. தீ பிடிச்சி வாழு, பொறியா எலும்பு. உன்னை குறிச்சு காலம் போதாதியா அவங்கள பத்தி சாட்சி சொல்லணும்னா அப்படிப்பட்ட அனுபவங்கள் வருகிறது.
அல்லேலூயா. நல்ல வார்த்தை மூலமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.